போராடுவோம் 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 கரண்ட் வரும் வரை போராடுவோம் கரண்ட் வரும் வரை போராடுவோம் இன்று முதல் போராடுவோம் இன்னைக்கு இரவுக்குள்ள வரவில்லை என்றால் நாளை மறுபடியும் போராடுவோம் 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 கரண்ட் வரும் வரை போராடுவோம். திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் அருகே வெள்ளரித்தாங்கல் கிராமத்தில் 20 நாட்களாக நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். மின்சாரம் இல்லாமல் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் கூறினர். 21 நாளா தூக்கம் இல்லாம எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அதுவும் இல்லாம ஒரு 3 நாளாவது தண்ணி பிரச்சனை வேற வந்துருச்சு. இந்த லோ வோல்டேஜ் வந்ததால கரண்ட்டும் போயிடுச்சு, மோட்டர் பத்தின்னு போயிடுச்சு. அதனால 3 நாள் தண்ணி இல்லாம வெளியிருந்து டேங்கர்ல இருந்து தண்ணி ஊத்துற நிலைமைக்கு வந்துருச்சு. மறியல் நடைபெற்ற இடத்திற்கு விரைந்த மணவாள நகர் போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். மின்சாரம் முறையாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. 20 நாளா கரண்ட் பிரச்சனை, டிரான்ஸ்ஃபார்ம் போயிடுச்சுன்னாங்க. திரும்ப சரி ஒரு வாரம் கழிச்சு எடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் டம்மி டிரான்ஸ்ஃபார்ம் அதான் நல்ல டிரான்ஸ்ஃபார்ம் நினச்சிட்டோம். எடுத்து மாட்டினா உடனே ஈவினிங்கே நைட்டு ஒரு 9 மணி ஆகிடுச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் செக் பண்ணதில் போயிடுச்சு. அதுக்கு அடுத்த நன்னு இதே ப்ராப்ளம் வருதுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறோம். அந்த ஃபோர்மேன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஊரில் சூத்துக்கு ஒரு ஏசி, பாத்ரூமுக்கு ஒரு ஏசி போட்டுங்க, அப்புறம் போவாமண்ணா அவன்னு கேட்குறாரு. அந்த ஃபோர்மேனு சந்திரன் அவர் பேர். அவர் அந்த வார்த்தை, அப்போ நாங்கள் கரண்ட் பில் கட்டலையா, நாங்கள் சும்மா யூஸ் பண்ணுறோமா, கரண்ட் பில் கட்டாமல் நாங்கள் சும்மா யூஸ் பண்ணுறோமா சொல்லுங்கள். எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம்? எங்கள் ஊரில் எவ்வளோ கரண்ட் இருக்குது, எத்தனை பேர் மீட்டர் வச்சுருக்காங்க, எத்தனை பேர் ஏசி வச்சுருக்காங்க, அதை செக் பண்ண வேண்டியது வேலை ஃபோர்மேன் வேலை. அதை செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றி அவர் கொடுக்கணும். அதை கொடுக்காம தேவையில்லாத வார்த்தையை பேசிகிட்டு இருக்காரு அவர். அதை அந்த ஏஐயோ யாரும் அதை கண்டுக்க மாட்டுறாங்க. ரெஸ்பான்ஸே கிடையாது. 21 நாளா தூக்கம் இல்லாமல் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 3 நாளாவது தண்ணி பிரச்சனை வேற வந்துருச்சு. இந்த லோ வோல்டேஜ் வந்ததால கரண்ட்டும் போயிடுச்சு, மோட்டர் பத்தின்னு போயிடுச்சு. அதனால 3 நாள் தண்ணி இல்லாம வெளியிருந்து டேங்கர்ல இருந்து தண்ணி ஊத்துற நிலைமைக்கு வந்துருச்சு. அதாவது ஆதி காலத்துக்கு போயிட்டோம்.